மகள் துடிக்குது அவருக்கு. உனக்கு துடிக்குதா இல்லையா? அடிக்கடி மகாராஜா இந்த கேளியா நான் என்ன சொல்றேன், அடிக்கடி மகாராஜா பொங்கலா பொங்கலாங்கிறாரு. என்ன பண்றியோ ஏது பண்றியோ எனக்கு தெரியாது. ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு நேரம் சரியா அடையணும்னு ஆசை வந்து விட்டது. ஆனா அடையணும்னு நினைச்சிட்டேன். ஆனா அடையாம விட மாட்டாங்க மகாராஜா. ஏதோ வேலை முடிய போகுது. இப்படி எல்லாம் பேசிக் இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு. இவன் யார் நடுவுல? எல்லாம் இப்படிலாம் பேசுறது. உனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஏன் நான் வர்றேன்? நம்ம செஞ்சா அந்த மேடையிலே செய்வோம். தம்பியை வீட்டுக்கு அனுப்பி நம்ம செய்வோம். இல்லன்னு வச்சுக்க வீட்டுக்கு போய் செய்வோம். சரி வராது. நீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏறதால ஒரு 3 வருஷம் ஆகுது. நாளைக்கு செய்யணும் போலவே தோணுது. நீ எட்ட போய் நாங்க செய்யணும். நீ ஏன் நிக்கிற? உனக்கு உடம்பு சரியில்லை பண்றியாரா? இப்படி வாங்க. நானும் அந்த மாதிரி உங்களை அனுப்பி விட்டு செய்ய மாட்டேன். நீங்க பக்கத்துல இந்த லைட் எடுத்து புடிச்சுக்கிறீங்க. நானும் மகராசாவும் செய்ய செய்ய சரி வராது. அந்த நேரத்துல கலந்து கூடும். ஒரு விளக்கு இருந்தா கூட கையில புடிச்சிட்டே உட்காந்துருவேன். யாங்க மகராசா பார்த்து ஆசைப்படுறோம். பாருங்க, ஆசைப்படுறது வேணா உங்களை தான். சும்மா அவர்கிட்ட பேசுறவங்க நீங்க தப்பா நினைச்சுக்காது. மகராசா மாலை போடுங்க. மரியாதை செல்ல மாட்டீர்களா? உங்களுக்கு வேண்டது மாலை. மாலை என்ன பார்த்து உங்களை பார்த்து தான் கேட்கிறோம். அப்படியா? அடி பெருக்கல என் கைத்துல எண்ணக்கூடிய மணிமாலை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அடி பெருக்கல அடி ஒரு மாலை ஏனென்றால் நாம் எதையெல்லாம் கொடுக்க கூடாத பொருள் அதையே பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தெரியாம வச்சுக்கா நீங்க நேரம் வைப்பீங்களா? என்னையும் பத்தாத்து போடுறேன், எங்க அக்காவும் பத்தாத்து போடுறேன். உன்னை எதுக்குள்ளதான் சேர்க்கிறேன்னு தெரியல. ஆமா ஏங்க எங்க மேல உள்ளமெல்லாம் ஒழுகுதடி, உடம்பெல்லாம் கொதிக்குதடி. ஏங்க அப்படியே கொதிச்சுச்சுன்னா பச்சை தண்ணி விட்டு லாவிக்குங்க. அந்த தண்ணி சரி வராது. நீங்க தான் ஊற்றி அடைக்க வைக்கணும். உள்ளமெல்லாம் குளிக்குதடி, உடம்பெல்லாம் கொதிக்குதடி. உள்ளமெல்லாம் குளிக்குதடி, உடம்பெல்லாம் கொதிக்குதடி. பள்ளிக்கப்போ மாதம் என்று சொல்லாம சொல்லுதடி. பள்ளிக்கப்போ மாதம் என்று சொல்லாம சொல்லுதடி. உள்ளமெல்லாம் குளிக்குதடி, உடம்பெல்லாம் கொதிக்குதடி. பக்கமர குடிக்குதடி, வெட்டமர பக்கமர
மயக்கம் என்ன கொல்லாம சொல்லுதடி மயக்கம் என்ன சொல்லாம சொல்லுதடி உள்ளமெல்லாம் குளிரடி உள்ளமெல்லாம் குளிரடி மல்லிகம் வாசம் என்ன கொல்லாம மனசு செதறி கிடக்குது அடிக்க உள்ளமெல்லாம் குடியதடி ஆள பாரு ஒரு சின்ன பிள்ளை நான் இருக்கிறேன் இந்த மாதிரி கற்பழிக்கிறிய பரிசு பொண்ணு காதல் பொண்ணு பரிசு பொண்ணு காதல் பொண்ணு உடம்பெல்லாம் பள்ளிகப்பு வாசம் சொல்லாம கொள்ளுதடி அடியோ பள்ளிகப்பு வாசம் பரவாயில்லங்க மகாராசா எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனா அவரை விட்டுட்டு தர மாதிரி நான் இல்லைங்க அட்டென்ஷன் மகாராசா இல்லைன்னு வச்சுக்க மாரியப்பா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏ மச்சா 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 ஆசை மச்சானே இந்த கண்ணுக்கு செல்ல மேலே நானே சமச்சே அப்போ குடிச்ச பொட்டு வச்ச வரவு தாகத்தான் அண்ணன் முடிச்சு காத்திருந்த வரவு தாகத்தான் எப்பதான் வருவீங்க அந்த பொண்ணு எப்பதான் வருவீங்க அந்த ஒரு நொடிக்காக வரவு
பூச்சக்கரை கொடுத்ததாகவும் பொன்னில் மலை அணிந்ததாகவும் உங்க நாவினால் ஒரே போய் சொல்லிவிடுங்கள். அமைச்சரே, எந்த மாதிரி நாவினால் என்ன வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை தெரிவித்து விட்டார் பார்த்தீர்களா? ஆமாங்க, சத்தியத்திற்கு பங்கு வரக்கூடிய வார்த்தை தெரிவித்து விட்டார்களே. உண்மைதாங்க. வந்து என் முன்பாக வந்து என்ன வார்த்தை என்ன வார்த்தை அடி பொய்யா சொல்ல இந்த மாதிரி தன்மை மரியாதையில்லை. எடுத்து வாருங்கள் நமது அரமனையில் அரமனை சற்று எடுத்து வாருங்கள். ஏன் தாமதம்? அடக்காம கத்தை கொண்டதே கத்தை கொண்டதே பூமலா பூமலா அமைச்சர் உனக்குதான் ஏற்கனவே அதுல போடாது எனக்கு தெரியும். நீ ஏன் வந்த? இருக்க முடியா? என்ன மனசு கட்டுது? பாருங்க, இந்த மனசையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். நானும் மகாராஜா செய்யறத பாரு. மகாராஜா அதை விட ரொம்ப வீக்கா இருக்காரு. என்னப்பா பண்ண? என்ன பண்ணினாய்? என்ன பண்ணினாய்? குட்டி போட்ட நாய். எடுத்து வாருங்கள். அடப்புள்ளச்சி வாராய தோழி வாராயோ வாராய தோழி வாராயோ மாங்கல்யம் தந்துனானே ஒன்ன முடிச்சு என்ன மந்திரம் வந்து எங்க கொட்டி போடுற பூவை குண்டத்துல போடுறான். எங்க அக்கிளி குண்ட மாதிரி. ஆமா பாப்பா என்னங்க? சாரி
என்னங்க இது என்னது இது என்னங்க நுனி சிறுத்து அடி பெருத்து எங்களுடைய நாட்டுடைய தாலி வந்து அடி பெருத்து நுனி சிறுத்துதான் உங்க தாலி இப்படிதான் இருக்குமா சீக்கிரம் கூப்பிடியா சும்மா நம்ம பச அறுப்பு அடங்க மாட்டேங்குது அரிப்பு அரிக்குது ஆமா ஓடி பக்கமா ஓடி நடந்து பரங்கிப்பட்ட வழியா போனா நெடுக்க பணம் மரம் இருக்கு ஆமா பார்த்தேன் காலையில 4-5 வருஷமா கண்ணு மரம் ஏறல கண்ணு கட்டுல எல்லாம் மட்டம் கருக்கோட நிக்குது சரி அதுக்கு நான் என்ன பண்றது அப்படியே கட்டி புடிச்சிட்டு ஏறி கட்டி புடிச்சிட்டு ஏறி கீழே இறங்குற சமத்துல இந்த காலால கட்டி புடிச்சிக்க கையெழுத்தி விட்டுடு அப்படியே சொர்ணி கீழே வந்து அறுப்புட ஆடைக்கணும் அட மானங்கட்டவனே என் கழுத்து அரிக்குதியா மகாராஜா தாலி கட்டுவாரு அவர் எப்ப செய்வாரு இந்த மனசு ஏக்கம் இருக்கிறது கொஞ்ச நெஞ்சம் ஏக்கம் செய்வாரு மகாராஜா மகாராஜா அழகு இருக்கிறது இந்த அழகை நான் சொல்லணும் தான் இன்னைக்கு ஆகாத நாளைக்கு ஆகுது ஆமா பால் அப்படியே பொட்டுது பாரு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓட்டி போடலாமா இல்ல ஓட்டி போய் கல்யாணம் தான் கட்டி தரலாமா தாலியை தான் கட்டிக்கிட்டு பிரித்து தரலாமா இல்ல புள்ள குட்டி பிரித்துக்கிட்டு கட்டி தரலாமா மகாராஜா என்ன தெரியுமா பண்றாரு அவர் ஒண்ணு பண்ணலையா அவர் ஆசைய ஒரு ராத்திரிக்கு வச்ச கச்சேரி உலக சவாரி அளவடி ஆட்டத்துக்கு இந்த கிராக்கி 5 பணம் இருக்கு நீ தண்ட சாட்சி ஏன் கட்டுக்கிட்ட நோட்டை வச்சு கருத பாருடா இவன் கட்டி வச்சா அவத்துக்கு காட்டு புயலுடா 5 முட்டை கிளறுடா பஞ்சு முட்டாய் கடலுல ஜெகி பாத்துக்க என் பேரு மீனாகுமாரி என் ஊரு கன்னியாகுமாரி போலாமா குதிரை சவாரி கட்டி பூட்டிடா கண்ணால கண்டபடி கட்டி பூட்டிடா ஒட்டிக்கவா இப்ப என்ன செய்ய வேண்டும் உம்மா யோ மகாராஜா பார்த்தனும் வருதியா வரியா எதுக்கு மகாராஜா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அவன் எனக்கு மருது உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கா கண்ணை திறக்கணும் சாமி கைய புடிக்க உங்களுக்கு என்ன மனம் வேண்டும் ஆமா அவர்களுக்கு வந்து என்ன மனம் வேண்டும் எனக்கா தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம வீட்டுக்குள்ள நடந்து போச்சு இந்த மானம் கரைஞ்சு போச்சு நடந்து போச்சு என்ன படம் ஓட்டிட்டு இருக்கிறீங்க மரியாதை செல்ல மாட்டீங்களா உங்களை நான் திருமணம் செய்ய வேண்டுமா உங்களை நான் அது உங்கள் மீது எந்த அன்னைக்கு இஷ்டமில்லை அது உங்கள் மீது தேவையில்லை போக மாட்டோம்
அப்படியா? அதுக்குதான் மோன அழைச்சிட்டு சொன்னேன். ஒப்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அழைச்சிட்டு வர சொன்னேன். அப்படியா? செஞ்சுதான் சாகுறது. ஓஹோ. ஆமா. என்ன பார்த்து? என்னை பார்த்து? அடி பெண்ணா, அடி என்ன வந்து சொன்னாயோடி அவள் படித்து விட்டாள். அதற்கு தாங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்யும்? அவளை தாங்கள் தொடாமல் தூக்க வேண்டும். உனக்கு தொட்டா தூக்குமா தொடா தூக்குமா? உங்களுக்கு நம்மள வந்து பார்த்தா போதும் தூக்கும். கட்டிக்காரா உங்களுக்கு எப்படிங்க? அங்க தவறு இல்லை, சுத்தமா இல்லை. மகாராஜா எனக்கு வந்துங்க, எனக்கு தொட்டாதான் தூக்குவோம். தொடாம தூக்கணும். சரி முயற்சி பண்ணி பாருங்க. ஆமா கட்டு தெரியும். என்ன இருங்க நீ அந்த முதல்ல தூக்குறது. பாப்பா ரெடி விட்டாங்க கல்யாணத்துக்கு. உண்மை செய்யல. என்ன எவ்வளவு தெரியாது, எவ்வளவு தெரியாது. ஒன்னாதான் நாளைக்கு தென்னங்கீட்டு பூங்காட்டு என்ன பண்ணு தண்ணீர் கேட்குலே மகாராஜா எனக்கு சம்பளமே பண்ணாங்க. ஒரு மாசம் என்ன செஞ்சு குடிக்க தேவையில்லை. சூடு தனிச்சு போச்சு. மரியாதை சொல்ல மாட்டேங்கிற மகாராஜா எப்படி மகாராஜா உன்னை விட்டு எப்படி போறது? இன்னைக்கு செய்யணும் முடிவு பண்ணி
மரியாதை செல்லாம பேரா பாலாஜா இததான் அடிச்சீங்க ஏன் என்ன கூப்பிட்டீங்க? ஆமா இப்ப அடுத்தது யார்? இப்ப அடிச்சது வந்து தெய்வலுக்கு படிக்க போறது நாகலுக்கு நாகக்கண்ணி. அப்படியா? எங்க அவள்? இந்த வர்றேன். எடுத்து வைத்து வா குணமகனே குணமகனே வாவா கோயில் வாசல் திறந்திருக்குது வாவா பேசை விட்டு வாழ போல கண்ணு சட்டத்தி பொண்ணு புத்துமதியை சொல்லுற கேளு பொண்ணு புத்துமதியை சொல்லுற கேளு பொண்ணு பேசை விட்டு வாழ போல கண்ணு சட்டத்தி பொண்ணு புத்துமதியை சொல்லுற கேளு பொண்ணு மாமியால உடக்கணும் மாமனார் தானே உதைக்கணுமா? ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? எங்க அருமை மகராசா, அன்பா மகராசா, காசப்பா மகராசா, நேசப்பா மகராசா, இந்த வருஷம் காதல தண்ணி வந்தாலும் வரலாம், வராம இருந்தாலும் பரவாயில்லங்க. ஆனா அதுக்கு நிறைய அவங்க தண்ணி வந்து சொல்லணும். பாத்தீங்க பெண்கள உன்னுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை கேட்கின்ற போது மகாராஜா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மகாராஜா உங்களுக்கு தவறா பேசவில்லை, எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்ததே இவர் தானே. அப்படியா? மகாராஜா அவர் கற்றுக் கொடுத்தாலும் சரிதான். நீ என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கின்ற போது அவர் உள்ள விட்டதுனாலதானே மகாராஜா நான் வந்தேன், இல்லைன்னா உங்களுக்கு எப்படி? மகராஜா மன்னிக்கணும், நீங்க உள்ள உட சொன்னதான் விட்டேன். உண்மைதான் உண்மைதான். ஆனால் பிரதான் நமது அரமனையை நாடு வருகிறார் என்றார். அவர் நல்லவர்களா கெட்டவர்கள் என்று சிந்தித்து பார்த்து தான் உள்ளே அனுப்ப வேண்டும். மகராஜா நல்லவர்களால் கெட்டவர்கள் எனக்கு என்ன தெரியும், உடல் வழியே விட்டுட்டேன். ஆனால் அந்தவர் கேட்கக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கின்ற போது எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி விஷ பிடிச்சி தெரியும் கேட்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே. ஆனா என்ன ஒரு விண்ணப்பம் தெரிக்கலாம். ஆனா அவர் கேட்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே அடி தூது போல காண்கிறது சொல்ல மன கொள்ளுதடி. அடி தூது போல ஏதோ சூடாக வச்சிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் யாருமே கேட்டதே அல்ல. அது சூதமான காணுவதாண்டி சொல்லாம என்னன்னா
நான்லாம் ஒரு ஷாட் அடிக்கல. சரி நான் இந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு சரி சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஷாட் அடிக்கிறாளே. ஆமாங்க. அண்ணா மரம், ஐயா மரம், அத்தை மரம், அண்ணன் மரம். 5 காசு 10 ரூபா 4 ரூபா போடுங்க சாமி. ஏதோ. உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கோம் போல. எங்க கை ஏதோ உங்க ஊர் நம்பி வந்திருக்கிறேன். ஏதோ என் ரத்தத்தை நான் இப்ப எடுத்துக்க போறேன். இப்ப இவர் ரத்தத்தை அப்படியே அறுத்துட்டு ஊத்துவார். ஆமா, ரத்தம் ஊத்த போகுது. ஏதோ கையில கிடைச்ச காசு உங்கள்கிட்ட 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 200 ரூபா போடுங்க. இந்த ரத்தத்தை நான் மறுபடியும் ஏற்றணும். நீங்களும் உங்களால முடிஞ்சதை எடுத்துருவாங்க. ஆமா, அதனால முடிச்சா உங்கள்கிட்ட வரணுமா? ஐயோ முடிஞ்சா எடுத்துருவாங்க. ஐயா மரம், அண்ணா மரம், அக்கா மரம், அண்ணா மரம். ஐயா மரம், அண்ணா மரம், அக்கா மரம், அண்ணா மரம். போட மாட்டாங்க ஐயா. எது காசு அம்மனம் போடுங்க. ரத்தத்தை எடுக்க போற பணம் நானே ஒன்று இருக்கிறேன். எனக்கு ரத்தம் வரும்போது எடுக்க போறேன். போடுங்கல்ல. ஏதோ ஒரு கையில் காசு வாழ்ந்தா கூட ஒத்துக்கிட்டு வாடி பாடி நீ அடிக்கிறதே மேலே